ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தராகிய தேவன் இரக்கங்களை தந்திருக்கிறார். இந்த புதிய மாதமும் நமக்கு நன்மை தரும் மாதமாக விளங்கும்படி கர்த்தரை நோக்கி கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கர்த்தாவின் நாளுக்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தையும் ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட புதிதாய் விளங்கும்படி எங்களுடைய சகல காரியங்களிலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் விளங்க உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்ற மாதங்கள் எல்லாம் அநேகம் பிரச்சனைகள் கஷ்டங்களின் ஊடாக நாங்கள் கடந்து போனோம். கர்த்தாவை, எத்தனையோ பயங்கரங்களை எங்கள் செவிகளின் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டோமே. ஆனால் இந்த புதிய மாதமாகிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை தரும் மாதமாக விளங்க ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே ஆசீர்வதியும், நீரே மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனையினுடைய ஆரம்பமாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று என்னுடைய அருமையான சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் எழுதின ஒரு புதிய பாடல், கழுகு தன் செட்டைகளின் மேல் சுமந்து செல்லும் குஞ்சுகளைப் போல என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். தெரிந்தவர்கள் என்னோடு கூட நீங்கள் இணைந்து பாடும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய தேவன் தம்முடைய செட்டைகளினால் நம்மை சுமந்து செல்லும்படிக்காக ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமை நாம் பார்க்க முடியும். தன் செட்டைகளின் மேலே சுமந்து செல்லும் குஞ்சுகளை போலே நேசர் மார்பில் சாய்ந்து கொண்டு பாவலோகம் வெறுத்து விட்டு பறந்து செல்கிறே, பறந்து செல்கிறே. வானலோகம் தாண்டியே மோட்ச வீட்டை நோக்கியே செட்டையில் என்னை ஏற்றியே சுமந்து செல்வார் என் இயேசுவே. வானலோகம் தாண்டி மோட்ச வீட்டை நோக்கியே செட்டையில் என்னை ஏற்றியே சுமந்து செல்வார் என் இயேசுவே. கண்ணீரில்லா ராஜ்யம் நோக்கி செல்லும் என் பயணம் பறந்து செல்கிறே, பறந்து செல்கிறே.
யோர்தான் ஆற்றை கடந்து செல்வேன். எர்மோன் மலை மேல் பறந்து செல்வேன். வானம் எந்தன் கண்கள் முன்னே, பூமி எந்தன் காலடியில். யோர்தான் ஆற்றை கடந்து செல்வேன். எர்மோன் மலை மேல் பறந்து செல்வேன். வானம் எந்தன் கண்கள் முன்னே, பூமி எந்தன் காலடியில். இருளை கிழித்து ஒளியை நோக்கி நேசர் என்னை அழைத்து செல்வார். பறந்து செல்கிறேன், பறந்து செல்கிறேன். விண்மீன் கூட்டம் வரவேற்க, மண்ணின் மாயை விலகிவிட, தண்ணீர் தேடும் மான்களை விண்ணில் வேகம் விரைந்திடுவே. விண்மீன் கூட்டம் வரவேற்க, மண்ணின் மாயை விலகிவிட, தண்ணீர் தேடும் மான்களை விண்ணில் வேகம் விரைந்திடுவே. காயம் பட்ட நேசரின் கைகள் என்னை சுமந்து செல்ல, பறந்து செல்கிறேன், பறந்து செல்கிறேன். சூழ தூதர்கள் கூட்டம் கூடி பறந்து வர, வானம் திறந்து வழி விலக, இன்ப லோகம் ஏகுவே. என்னை சூழ தூதர்கள் கூட்டம் கூடி பறந்து வர, வானம் திறந்து வழி விலக, இன்ப லோகம் ஏகுவே. முடிவே இல்லா தேசம் நோக்கி முன்னே செல்லும் இயேசுவுடன் பறந்து செல்கிறேன், பறந்து செல்கிறேன். கழுகு தன் செட்டைகளின் மேலே சுமந்து செல்லும் குஞ்சுகளை
போலே நேசர் மார்பில் சாய்ந்து கொண்டு பாவலோகம் வெறுத்து விட்டு பறந்து செல்கிறே, பறந்து செல்கிறே, பறந்து செல்கிறே, பறந்து செல்கிறே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. கர்த்தருடைய ராஜ்யத்தை பற்றியதான பாடல் எத்தனை மேன்மையான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டு வருகிறது. இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று சங்கீதங்களின் புஸ்தகத்தை நாம் யாவரும் இணைந்து வாசிக்க போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசி ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கண்களை திறக்கும்படியாகவும் இந்த வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்று உணரும்படியாகவும் கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்படும் பொழுது இந்த மாதத்திற்குரிய நன்மையான காரியங்களை இந்த வசனங்களின் மூலம் கர்த்தர் பேசுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தை ஆராதனையோடு நாம் வாசிக்க போகிறோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த சங்கீதத்திற்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆராயவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கு ஏற்ற பாக்கியத்தையும் நன்மையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் நீர் தருகின்ற மேன்மையான இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களின் ஆழ்ந்த கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து இந்த வசனங்களின் மூலம் பேசி அறிவை நாங்கள் அடைந்து கொள்ள இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனையோடு 20வது சங்கீதத்தை வாசிப்போம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கூட மிக முக்கியமான நேரத்திற்குள் நாம் கடந்து வரப்போகின்றோம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறதும் ஸ்தோத்திரிக்கிறதும் மகிமைப்படுத்துகிறதுமே ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பங்கு என்பதை நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய மகிமைகளை நாம் பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவராக தேவன் உருவாக்குகின்றார். ஆராதனை வீரர்களாக காணப்படக்கூடிய அநேகம் ஜனங்கள் ஆராதனையின் மூலம் வெற்றிகளை தங்களுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்கள் என்று வேத புத்தகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நாமத்தை நாம் ஒருமனப்பட்டு ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் நம் மேலே கடந்து வருகிறதையும் எல்லா கட்டுகளும் நுகங்களும் முறிந்து விழுகிறதையும் பிரத்யட்சமாக நாம் பார்க்க போகிறோம். ஆராதிக்கும்படி நாம் கடந்து போகலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை வேளைக்குள்ளாக நாம் கடந்து வர போகின்றோம். யாவரும் உங்களால் முடிந்தால் எழுந்து நின்று நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். ஆராதனை வேளை அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டு அது ஒரு இனிமையான ஒரு வேளையும் கூட. நிச்சயமாகவே கர்த்தருடைய நாமத்தை ஒருமனப்பட்டு நாம் ஆராதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் சாத்தானுடைய எல்லா ஆயுதங்களும் விழுந்து தரைமட்டமாக்கப்பட்டு போகும் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. நாம் யாவரும் இணைந்து நமக்கு தெரிந்த ஒரு பாடலாக காணப்படக்கூடிய எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே என்ற பாடலை, எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும், நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். யாவரும் நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த பாடலை நாம் யாவரும் ஒருமனப்பட்டு இணைந்து நாம் பாட போகின்றோம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. ஆமென் ஆண்டவரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை அசைத்து பாடுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீ, உந்தன் சீரகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீ. தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, பாடுகிறேன். தூயவரே என் துணையாளரே
துதிக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்தாமே உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து எத்தனை அதிசயமாய் நடத்தினாரே, நடத்தி சென்றீர். அல்லேலூயா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர். அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி சோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஹல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியானதே. ஹல்லேலூயா. அன்பு இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணி. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பனானே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை, 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 ஆராதனை அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்பு
ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பு ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எத்தனை நன்மையான காரியங்களை உருவாக்கும் தேவனாய் இருக்கிறாரே. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிப்போமா. அவர் நமக்கு பாராட்டின நன்மைகள் எத்தனை பெரியவைகள். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நன்மையான காரியங்களை உருவாக்கினாரே, ஆச்சரியமான வல்லமைகளை விளங்க பண்ணினாரே, அதிசயமான காரியங்களை கர்த்தருடைய கரங்கள் செய்து முடித்தது. அவருடைய நாமத்தை மெய்யாகவே 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 வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆவியானவரே, நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான காரியங்களை, நன்மையான இரக்கங்களை, நன்மையான ஆசீர்வாதங்களை எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் உருவாக்கி தந்ததற்காக உம் நாமத்தை உயர்த்தி 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை செய்கிறவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, இந்த புதிய மாதத்தை எங்களுக்காக நீர் உருவாக்கி தந்தீரே கர்த்தாவே. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா மேன்மையான இரக்கங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்தப் போகிறோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து இதோ கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி துதித்து ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. Thank you my Father. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பே. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தே தேவனே உம்மை துதிப்பே. தேவனே உம்மை துதிப்பே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே எல்லாரும் வாய்களை திறந்து பாடுவோம். கிருபையால் ரட்சித்தீரே, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, ஆமே எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
நன்றி ராஜா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் மரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் எவ்விதமான மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நன்மையான ஈவுகளினால் இந்த புதிய காலை வேளையை ஆண்டவராகிய தேவன் நிரம்பி வெளியே செய்தீரே. யார் யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் சத்தத்தினாலே ஆராதனையினாலே தங்கள் இருதயத்தை உம்முடைய நாமத்தினால் நிரப்பினார்களோ, ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய வல்லமை, உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய மகிமை இந்த காலை வேளையில் வல்லமையாய் வந்து இறங்கி மூடிக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை வர முடியாமல் தடுக்கக்கூடிய எல்லா எரிகோவின் அலங்கங்களும் இந்த ஆராதனைக்கு முன்பதாக நிற்க முடியாமல் அவைகள் எல்லாம் மதிலிழந்த பட்டணத்தை போல விழுந்து நிர்மூலமாக்கப்பட்டு போவதாக கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உம்மை ஆராதிக்கும் ஒவ்வொருவரின் மேலும் இந்த காலை வேளையில் வந்து இறங்கி மூடிக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சபிக்கப்பட்ட எல்லா தீமைகளும் எல்லைகளை தாண்டி கடந்து போகட்டும். கர்த்தர் நீர் ஒருவரே தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் கூட பிரியமானவர்களே, ஜெப நேரத்திற்குள் நாம் கடந்து போகின்றோம். ஜெபம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய திறவுகோல் என்றும் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படக்கூடிய மகா பெரிய வல்லமை வாய்ந்தது என்றும் உண்மையாகவே நாம் அறிந்திருக்கிறோம். ஜெபத்தின் மூலம் சாதிக்க முடியாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. நாமும் கூட ஜெபிக்க துவங்கும் பொழுது தேசத்தை அச்சுறுத்தும் எல்லா பயங்கரங்களிலும் நின்று நாம் மெய்யாகவே விடுவிக்கப்பட முடியும் என்பதில் சந்தேகமில்லை. நாம் ஜெப நேரத்திற்குள் நாம் கடந்து போகின்றோம். ஆயத்தத்தோடு கூட அமர்ந்திருங்கள். சொல்லப்படக்கூடிய ஜெப குறிப்புகளை ஆழமாய் கவனித்து கேளுங்கள். அவைகளுக்காக நீங்களும் இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மகிமையான காரியங்களை விளங்க பண்ணுவார். ஜெபிக்கும்படி போகலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெப நேரத்திற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒரு சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் முழங்கால் படியிடும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் தேசத்திலே காணப்படக்கூடிய காரியங்களுக்காக நாம் எல்லாம் இணைந்து ஒருமனப்பட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்கலாம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நின்று கொண்டு ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேசத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வெட்டுக்கிளிகளுடைய பாதிப்புக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த வெட்டுக்கிளிகளுடைய பாதிப்பிலிருந்து நம்முடைய தேசத்தை விடுவிக்கும்படிக்காக, இந்த வெட்டுக்கிளிகளுடைய பாதிப்பினாலே பாதிக்கப்படுகிறதுனாலே விவசாயிகள் அநேக விதமான நஷ்டங்கள் அடைகிறார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இதனாலே விலைவாசி உயர்வுகள் தேசத்தில் உயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தேவனாகிய கர்த்தர் விதமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த பாதிப்புகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தை விடுவிக்கும்படிக்காக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும்படிக்காக, பயிர் சேதங்களிலிருந்து நம்முடைய தேசத்தை விடுவித்து பாதுகாக்கும்படிக்காக, இந்த வெட்டுக்கிளிகளுடைய ஆக்கிரமிப்பு முற்றிலுமாக நம்முடைய தேசத்தை விட்டு அகன்று போகும்படிக்காக எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றியோடு கூட உடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் மீது மிகுந்த கிருபையும் அன்பும் இரக்கமும் கொண்ட நல்ல ஆவியானவரே உடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தை சேதப்படுத்தக்கூடிய ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லா விதமான கர்த்தாவை பொல்லாத வெட்டுக்கிளிகளுடைய தாக்கத்தில் இருந்த ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தை நீர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரே கர்த்தாவே, அநேக விதமான பஞ்சத்தினாலும் ஆண்டவரே எங்களுடைய தேசம் பாதிக்கப்பட்டால் ஆண்டவரே, எங்களுடைய தேசம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. அநேக விதமான விவசாயிகளுடைய மரணத்தை ஆண்டவரே எங்களுடைய தேசம் ஏற்கனவே ஆண்டவரே பார்த்ததே தகப்பனே ஆண்டவரே. இனிமேலும் இப்படிப்பட்ட பஞ்சங்களும் அநேக விதமான விவசாயிகளுடைய மரணங்களும் நேரிட்டால் ஆண்டவரே, தேசம் முழுவதும் ஆண்டவரே அநேக விதமான கர்த்தாவே உயிர் பலிகளினாலே மிகவும் பெருகும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே கர்த்தாவே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே கர்த்தாவே உண்ண உணவு இன்றி ஆண்டவரே கர்த்தாவே, வாழ வழி இன்றி கர்த்தாவே, அநேக விதமான பயிர்களை ஆண்டவரை செய்வதற்கு எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாமல் எல்லா விவசாயிகளும் தற்கொலை செய்யக்கூடிய
சூழ்நிலையில காணப்படுறாங்களே தகப்பனே, இந்த நேரத்திலே ஆண்டவரே அநேக விதமான வெட்டுக்களினுடைய தாக்கத்தினாலே எங்களுடைய தேசம் சூழப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. இப்படிப்பட்ட எல்லா வாதிகளில் இருந்தும் கர்த்தாவே, வாதிகளில் இருந்தும் எங்களுடைய தேசத்தை கர்த்தாவே நீர் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களுடைய தேசத்தின் எல்லைகள் எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்திற்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எகிப்தை வாதித்த எல்லா வாதிகளில் இருந்தும் நீர் விடுவித்து பாதுகாத்துக் கொண்டீரே தகப்பனே. அதே போல எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவராகிய தேவனுடைய கரம் முழுவதும் பாதுகாத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவத்தின் நிமித்தம், எங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் ஆண்டவரே, தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாரும் ஆண்டவரே பசி பட்டினியிலே வாடாதபடிக்கு எங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் செய்த எல்லா பொல்லாப்புகளையும், உம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் செய்த எல்லா காரியங்களையும் அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எங்களின் நிமித்தம் ஆண்டவரே தேசத்தின் ஏழை ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது தகப்பனே. எந்த விவசாயிகளுடைய தற்கொலைகளும் பெருகக்கூடாது தகப்பனே. கர்த்தாவே, இந்த வாதையினுடைய எல்லா காரியங்களும் தடுத்து நிறுத்தப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எந்த விஞ்ஞானத்தினாலும் எந்த விதமான மனிதர்களினாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே கர்த்தாவே. அப்பா, எந்த அரசாங்கத்தினுடைய முடிவுகளினாலும் இது முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே. உம்முடைய கரங்களினாலே தகப்பனே எங்களுக்கு நீர் விடுதலைகளை கொடுத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, எல்லா எகிப்தின் வாதிகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கம் செய்தருளும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையா இரங்கும் தகப்பனே. கர்த்தாவே, எல்லா விதமான தேசத்தை பாழ்படுத்தக்கூடிய ஆண்டவரே எல்லா வறட்சியினுடைய தன்மைகளும் மாறட்டும் தகப்பனே. கர்த்தாவே, எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே விவசாயிகளுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு தகப்பனே இந்த வெட்டுக்களினுடைய கூட்டம் பரவி இருக்கிறதோ கர்த்தாவே, மனிதர்களுடைய அரசாங்கத்தினுடைய எந்த விதமான ஒரு திட்டங்களுமே இல்லாமல் ஆண்டவரே வந்த வழியாகவே அவைகள் ஒன்றுமில்லாமல் ஓடி போக கர்த்தர் கிருபைகளை கொடுத்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, அப்பா நீர் எங்களுடைய ஜெபத்தை கேளும் தகப்பனே. எங்களுக்கு இரக்கம் செய்தருளும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தினுடைய எல்லா காரியங்களையும் பல்கி பெருக பண்ணியருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லா விதமான காரியங்களையும் எங்களுடைய தேசத்தை பாதுகாத்து எங்களுடைய தேசத்தை ஒரு செழிப்பான தேசமாக மாற்றி கர்த்தாவே, இப்படிப்பட்ட பொல்லாத எல்லா விதமான காரியங்களிலும் விலக்கி பாதுகாத்து எங்களுடைய தேசத்தை முழுவதுமாக நீரே ரட்சித்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்த குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலே திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலே இரத்த வரி கொண்ட ஆவி எழும்பி வரும் என்று சொல்லி தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கடந்த வருடத்திலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். இதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இரத்த வெறி கொண்ட ஆவி இந்த 4 மாவட்டங்களுக்கு உரதமாக எழும்பி வருகிறது என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக கடந்த ஆண்டில் நம்மோடு கூட பேசினார். இந்த நாட்களில் நாம் செய்தித்தாள்களிலும் மீடியாக்களிலும் அதிகமாக நாம் பார்க்கிறோம். கொலைகள், தற்கொலைகள் பெருகி வருகிறதை பார்க்கிறோம். இந்த 4 மாவட்டங்களிலும் அநேக விதமான தற்கொலைகளும் அநேக விதமான கொலை குற்றங்களும் பெருகி வருகிறதை பார்க்கிறோம். இதனால் இரத்தம் சிந்தப்படுகிற இந்த காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்காமல் இருந்ததினாலே இந்த காரியங்கள் இந்த 4 மாவட்டத்திலும் இன்றைக்கு பெருகி வருகிறதை பார்க்கிறோம். இந்த காரியங்களுக்காக நாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 4 மாவட்டங்களிலும் எழும்பி வருகிற இந்த இரத்த வெறி கொண்ட ஆவிகள் முற்றிலுமாக இந்த 4 மாவட்டங்கள் அகன்று போகும்படிக்காக கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படிக்காக இனிமேல் இப்படிப்பட்ட இரத்தம் சிந்துதல் இந்த 4 மாவட்டங்களிலும் நடைபெறாதபடி தேவனாகிய கர்த்தருடைய கரம் வல்லமையாக இறங்கி இந்த 4 மாவட்டங்கள் கிரியை செய்கின்ற இந்த இரத்த வெறி கொண்ட ஆவியுடைய எல்லா விதமான கிரியைகளும் முறியடிக்கப்படும்படிக்காக, சத்துரு வெட்கப்படும்படியாக கர்த்தருடைய வல்லமை இந்த 4 மாவட்டங்கள் இறங்கும்படிக்காக இந்த சாத்தானை எதிர்த்து நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இரத்த வெறி கொண்ட ஆவி இனிமேல் இந்த 4 மாவட்டங்களுக்கு விரோதமாக எழும்பி வராதபடி, இந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்பி வராதபடி தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படிக்காக கர்த்தருடைய வல்லமையோடு பலத்தோடு இந்த சாத்தானுடைய எல்லா விதமான ஆவிகளை எதிர்த்து நாம் இப்பொழுது நாம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் பெரிய காரியங்களை செய்யும்படிக்காக, இப்படிப்பட்ட இரத்தம் சிந்துதல் தடுத்து நிறுத்தப்படும்படிக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டவரே 4 தென் மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா மனிதனை நேசித்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ சுவாசத்தை ஆண்டவரே அவனுக்குள்ள அனுப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா தேவ பக்தியுள்ள ஆண்டவரே சந்ததி ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவர் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று ஆண்டவரே மனிதனை நேசித்து உருவாக்கினீர் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே இந்த 4 மாவட்டங்களிலும் ஏசப்பா இப்பொழுது சமீபத்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ ரத்தங்கள் சிந்தப்படுகிறது ஏசப்பா. நீர் மிகவும் நேசித்த ஆண்டவரே இந்த மனிதர்கள் ஆண்டவரே தங்களுக்குள்ளாக ஆண்டவரை நேசித்து ஒரு குடும்பமாக அன்போடு வாழ்வதற்கு பதிலாக ஆண்டவரே ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து ஆண்டவரே வாழ்கிற சூழல் உண்டாகிறது ஏசப்பா. அதிகாரத்தில் இருக்கிறவர்களாலே ஏசப்பா மக்களுக்கு ஆண்டவரே மிகுந்த தொல்லை ஏற்படுகிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. மக்களை காக்கிறவர்கள் கூட ஏசப்பா ஆண்டவரே மக்களை கடித்து பட்சித்துக்கிற ஆண்டவரே ஒரு அவல நிலை எங்கள் தேசத்தை எங்கள் 4 மாவட்டங்களில் உண்டாயிருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்க பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ரத்தம் சிந்துதலில் இருந்து ஏசப்பா ஆண்டவரே இந்த 4 மாவட்டங்களில் காப்பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் மாத்திரமே கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த 4 மாவட்டங்கள்ல ஆண்டவரே மனிதர்கள் ஒருவருக்கு விரோதமாக ஆண்டவரே ஜனத்திற்கு விரோதமாக ஜனங்களும் ஆண்டவரே ஜாதிக்கு விரோதமாக ஜாதியும் எழும்பாதபடிக்கு ஏசப்பா எந்த விதமான ஆண்டவரே வேறுபாடும் இல்லாமல் ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் வாழுகிற நல்ல ஒரு சூழ்நிலை ஏசப்பா ஆண்டவரே இந்த 4 மாவட்டங்களை உண்டாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மிகவும் நேசிக்கிற அந்த மனிதருடைய ரத்தங்கள் ஆண்டவரே சதைகளும் ரத்தமும் ஆண்டவரே வீதிகளிலே தூக்கி ஆண்டவரே வீசப்படுகிறதே தகப்பனே. இந்த அவல நிலைமை ஏசப்பா ஆண்டவரே இந்த 4 மாவட்டங்களில் மாற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இந்த 4 மாவட்டங்களுக்கும் ஆண்டவரே இரக்கம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த 4 மாவட்டங்கள் இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ரத்த வெறி கொண்ட ஆவிகளையும் இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இணைந்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே கடிந்து சபித்து கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனத்தின்படி ஏசப்பா. இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே இந்த ரத்த வெறி கொண்ட எல்லா விதமான பொல்லாத பாதாள கிரியைகளும் ஆவிகளுக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்திலே சபித்து பலவானை முந்தி கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 4 மாவட்டங்கள்ல போராட்டங்களால கலவரங்களால அல்லேலூயா கொலைகளால தற்கொலைகளால விபச்சாரங்களால அல்லேலூயா இந்த ரத்த வெறிகளை தூண்டுகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாகி போட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவருடைய கிரியைகள் எல்லாம் கூட்டாட்டம் பிடிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிசாசின் திட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அபத்தமாகி போக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை இந்த பொல்லாத சாத்தானுடைய கூட்டத்திற்கு விரோதமாக நாங்கள் உயர்த்தி ஜெபிக்கிறோம். இயேசுவா ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தினுடைய வல்லமை ஆண்டவரே இந்த 4 மாவட்டங்களில் ஆண்டவரே பரவிச்சு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய இரக்கம் இந்த 4 மாவட்டங்களிலும் பரவி அல்லேலூயா தேவ ஜனங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 4 மாவட்டங்கள்ல இனி ஆண்டவரே எந்த விதமான கொலைகளும் எந்த விதமான உபச்சாரங்களும் எந்த விதமான தற்கொலைகளும் எந்த விதமான ரத்தம் சிந்துதலும் இல்லாதபடிக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையிலே இந்த 4 மாவட்டங்களை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கலவரங்கள் இல்லாம சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்திலே இந்த 4 மாவட்டங்களுக்கும் நாங்கள் சமாதானத்தை அறிவித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 4 மாவட்டங்களும் நல்ல சமாதானமான சூழ்நிலை, செழிப்பான சூழ்நிலை, ஒருவருக்கு ஒரு அன்பு செய்து ஒருவர் நேசித்து எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒருவர் தாங்கி வாழ்கிற நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை இந்த 4 மாவட்டங்கள் உண்டாகட்டும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க அல்லேலூயா ஆண்டவரே இந்த 4 மாவட்ட மக்களுக்கு நன்மை செய்யட்டும். அரசியல்வாதிகள் அல்லேலூயா அரசாங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரே மக்களுக்கு நன்மை செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே எல்லா விதமான பலவானின் கிரியைகளையும் எல்லா விதமான சாத்தானின் கிரியைகளையும் நாங்கள் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்திலே கடிந்து சபித்து அவற்றின் கிரியைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே இந்த 4 மாவட்டங்களிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே இது ஆகும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபங்களை எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே ஒரு சில காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தனை அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை உடைய மகிமையுள்ள பிரசனத்திற்குள்ளாக மறைத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபித்திருக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம் கூட. கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை தந்திருக்கிறார். கர்த்தருக்கென்று நாம் மெய்யாகவே மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேளை. ஆண்டவராகிய தேவன் தந்த காரியத்திற்கு ஈடாக நம்மளால் கொடுக்க முடியாது. என்றாலும் நம்மால் இயன்ற அளவு கர்த்தருக்கென்று நாம் காணிக்கைகளை கர்த்தருக்கு முன்பதாக நாம் படைக்கப் போகின்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நீங்கள் பவுல் எடுக்கும்போதே வரும்போதே கூடவே காணிக்கை எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது காணிக்கைக்குரிய அந்த நேரத்தில் கைகளிலே காணிக்கைகளை வைத்துக்கொண்டு கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நம்ம கர்த்தருக்கு நாம் காணிக்கை படைக்கலாம். இந்த காணிக்கைகளை 1 மாதம் அல்லது 2 மாதங்கள் நீங்கள் ஒன்றாக சேர்த்து வைத்துக்கொண்டு அப்புறம் 2 மாதத்துக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்கள், நல்ல ஊழியர்கள், அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள், இப்படி யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறது உண்டானா இந்த காணிக்கைகளாகிய பொருளை எடுத்து நீங்கள் அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கிறது மேன்மையான ஒரு காரியம். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி இப்பொழுதும் கூட நம்முடைய கரங்களுக்குள்ளாக வைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டு ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைக்கும் இந்த நேரத்தை ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்து இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவராகிய தேவன் இவைகளின் மேல் பிரியமுள்ளவராய் காணப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார் எழுதின ஒரு பாடல். போற்றியை வாழ்த்துங்கள் புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள் என்ற பாடலினுடைய ஒரு கவியை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்குன்னு நாம் காணிக்கை படைக்கலாம். பாடல் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் காணிக்கை போடாமல் விட்டுறாதீங்க. ஆஸ் யூஷுவல் காணிக்கைகளை முதல்ல போட்டுட்டு அப்புறம் கூட நீங்கள் வந்து கரங்களை தட்டி நீங்கள் பாடல்களை பாடலாம். போற்றியே வாழ்த்துங்கள் புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்து நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். போற்றியே வாழ்த்துங்கள் புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்து நாம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கானங்கள் பாடியே கர்த்தரை கொண்டாடுங்கள். கரங்கள் தட்டி அவரை போற்றுங்கள். கானங்கள் பாடியே கர்த்தரை கொண்டாடுங்கள். கரங்கள் தட்டி அவரை போற்றுங்கள். மகிமையுள்ள தேவனாம் மகத்துவமுள்ள ராஜனாம் மன்னன் இயேசு நாமம் போற்றுங்கள். மகிமையுள்ள தேவனாம் மகத்துவமுள்ள ராஜனாம் மன்னன் இயேசு நாமம் போற்றுங்கள். போற்றியே வாழ்த்துங்கள் புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்து நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். போற்றியே வாழ்த்துங்கள் புதிய பாடல் முழங்கியே ஆர்ப்பரித்து என்றும் பாடுங்கள். ஆவியில் நிறைந்து நம் ஆண்டவர் புகழ் சொல்லி அல்லேலூயா என்று போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு தந்தி இந்த காணிக்கையாகிய பலிகளினுடைய சுகந்தத்தை கர்த்தர் நீர் நுகர்ந்து நோவாவோடும் அவனுடைய சந்ததியோடும் உடன்படிக்கையை நீர் ஏற்படுத்தினதைப் போல எங்களோடும் எங்களுடைய சந்ததிகளோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி மகிமையை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென் ஆமென்.
இப்பொழுதும் கூட கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கப் போகின்ற நல்லதொரு வேளையின் ஊடாக நாம் கடந்து வரப்போகின்றோம். உண்மையாகவே கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசி அறிவை உணர்த்தும்படிக்காக ஜெபத்தோடு கூட காத்திருங்கள். கர்த்தர் இந்த வசனங்களின் மூலம் கட்டாயம் நம்மோடு கூட பேசுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை வேளை நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். சென்ற நாட்களிலே நாம் ஒரு விஷயத்தை பற்றி நம்முடைய தியானத்தில் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தேசத்தை அச்சுறுத்தக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைகளில் நின்று நீங்களும் நானும் காப்பாற்றப்பட வேண்டும். நிறைய பேர் நிறைய விஷயங்களை பற்றி கேட்குறாங்க. அவங்க வந்து கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் நோய் எப்போ இந்த தேசத்தை விட்டு போகும், எப்போ இந்த காரியங்கள் எல்லாம் திரும்ப, அதாவது பழைய நிலைக்குள்ளாக நம்முடைய நாடு மீண்டும் அதே பழைய நிலைக்குள்ளாக திரும்புகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படிலாம் கேட்குறாங்க. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நாம் முதல் காரியம் சீராக்கப்படுகிறது உண்டானால் எவ்வளோ தூரம் நம்முடைய சீராக்கப்படக்கூடிய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கின்றோமோ அவ்வளவு சீக்கிரமாய் இந்த தேசம் பழைய நிலைக்குள்ளாக கடந்து வரும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. அதனால் நம்முடைய சீர்படுத்தப்படக்கூடிய தன்மைகள், ஒருவேளை தேசத்தில் மற்ற மக்கள் எப்படி இருக்காங்கிறதுலாம் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், தேசத்தில் இந்த ஆவிக்குரிய ஜனங்களை கொண்டே ஆண்டவராகிய தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கிறதோ சபிக்கிறதோ தேசத்துக்கு கிருபைகளை தருகிறதோ ஆவிக்குரிய ஜனங்களை மையப்படுத்திய ஆண்டவராகிய தேவன் கிரியைகளை நடப்பிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். நம்ம சரியாக இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானாலே நிச்சயமாக தேசத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமூலமும் ஆண்டவராகிய தேவனால் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்கிறதில் ஐயப்பாடு ஒன்றுமில்லை. சென்ற நாளில் ஒரு வசனத்தை நம்முடைய தியான வசனமாக நாம் எடுத்துக்கொண்டு வந்தோம். அதே வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்க போகின்றோம். சங்கீதங்களின் புத்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை நமக்கு தந்திருக்கிறார். அதை வாசிக்க கேளுங்கள். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. தேவன் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை தந்திருக்கின்றார். வாதைகள் நம்முடைய கூடாரத்தின் மேலே வருகிறது இல்லை என்கிறதை பற்றி, இந்த வாதைகள் நம்முடைய கூடாரத்தின் மேல் வருகிறது இல்லை என்கிற வாக்குத்தத்தத்திற்கு மாறாக தேசத்தில் இப்பொழுது வாதைகள் என்கின்ற ஒரு பெரிய சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய ஐக்கியத்தில் ஏதோ சில தடைகள் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தேச அரங்கிலே நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்படுகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னா வந்து அதில் தேசத்தை நம்ம வந்து குற்றப்படுத்தக்கூடாது, ஜனங்களை குற்றப்படுத்தக்கூடாது, நமக்குள் என்ன குறைவு இருக்கிறது என்கிறதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சென்ற முறை நம்முடைய தியானத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். 2 வகையான ஜெபங்கள் அப்படிங்கிறத பற்றி. ஒன்று ஆவியானவரால் இயக்கப்படக்கூடிய ஜெபம். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம பலி கொடுக்கணும், பழுது இல்லாத பலிகளை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். பலின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். சின்ன 1-2 வார்த்தைகளை சொல்லி இந்த இன்ட்ரோடக்ஷனை சொல்லி முடிச்சிடறேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையின் ஊடாக கடந்து போகலாம். பலிகள் எப்படிப்பட்ட பலிகள் அப்படின்னா, நம்முடைய கையெடுப்புகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக பலிகளாக கொடுக்கப்படுகிறது. கையெடுப்புனா நம்ம செய்யக்கூடிய ஜெபங்கள். அப்போ இந்த பலிகள் சரியான விதத்தில் கொடுக்கப்படலைன்னா கர்த்தருடைய கோபம், வாதைகள் தேசத்தில் வர ஆரம்பிச்சிடும். இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்புகள் எப்போ தேசத்தில் வந்து நிற்கிறதுன்னு சொன்னால், சரிவர ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலிகளை சரியாக நம்ம கொடுக்காட்டி ஆண்டவர் அருவருப்பான காரியங்களை நம்முடைய தேசம் சம்பாதிக்க துவங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வாதைகள் தேசத்தின் நடுவிலே கடந்து வரும் என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசித்தோம். சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம், கர்த்தராகிய தேவனுக்குள் நம்முடைய ஆவியில் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் அது சரியான ஒரு ஜெபமாக நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். போன நாட்களில் நம்ம பார்த்ததனுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகின்றோம். பழுதற்ற ஒரு ஜெபம், ஆவியிலே செய்யக்கூடிய ஜெபம். அந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை வாசிக்க கேளுங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆவியில் செய்யப்படக்கூடிய ஜெபம் என்கிறதனுடைய தலைப்பின் கீழாக கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ள முடியும். வாசிக்க கேளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, நீங்கள் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. இந்த இடத்துல நீங்க நல்லா மைனூட்டா கவனிக்கணும். ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கும் ஆவியானவரால் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆவியானவரால் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறது பரிசுத்த ஆவிக்குள் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறது. நம்முடைய ஆவியினால் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறது நம்முடைய ஆவியை இயக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த தலைப்பின் கீழாகத்தான் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஆவியினால் செய்யக்கூடிய ஜெபம்னா எப்படி இருக்கும், அதனுடைய தன்மை எப்படிப்பட்டது என்கிறதை நாம் மெய்யாகவே ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எல்லா ஜெபமும் ஆவியிலே செய்யப்படக்கூடிய ஜெபமா?
ஆவியிலே செய்யப்படக்கூடிய ஜெபத்துக்கும் சரீர பிரகாரமாக செய்யப்படக்கூடிய ஜெபத்துக்கும் என்ன வித்தியாசம் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சரீர பிரகாரமாக ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்கிறது உண்டானால் அந்த ஜெபத்திற்கு பிசாசுகள் பயப்படுகிறது இல்லை. ஏன்னா ஜெபம் என்கிறது ஆவிக்குரிய பரிமாணத்தில் உருவாக்கப்படக்கூடியது. ஆவியினால் நம்முடைய ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க ஆரம்பிக்கும் போதுதான் சாத்தான் இந்த ஜெபத்திற்கு நடுங்க துவங்க ஆரம்பிக்கின்றார். கர்த்தராகிய தேவனும் கூட இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் உடனே அங்கீகரிக்க துவங்குகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். ஆவியினால் இயங்கி தானியேல் பக்தன் ஜெபிக்க ஆரம்பித்த அந்த காலத்தில் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் 9வது அதிகாரத்தில் உடனே தூதனாகிய கேப்ரியலை கர்த்தராகிய தேவன் அனுப்பி தேவன் தம்முடைய வார்த்தைகளை தானியேலோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னா இந்த ஆவிக்குரிய ஜெபம், நம்முடைய ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜெபம் வான மண்டலங்களை அசைய பண்ணக்கூடியது என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வான மண்டலம்னா 2 பகுதி இருக்கிறது. வான மண்டலத்தில் ஒன்று ஆண்டவராகிய தேவனுடைய ஆதீனம் என்று அழைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய ராஜ்யம், இன்னொன்று சாத்தானுடைய ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய நரகத்தினுடைய உலகம், சாத்தானுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதி. இந்த 2 காரியத்துக்கும் பேரு வானமண்டலம் தான். இந்த வானமண்டலத்தை அசைய பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஜெபம் காணப்படுகிறது உண்டானால் மட்டும்தான் அந்த ஜெபத்துக்கு பேரு ஆவியின் ஜெபம், உங்களுடைய ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜெபம் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பேச முடியும். இந்த ஆவியினுடைய காரியங்களை தொடாமல் நம்ம ஜெபிக்கிறது உண்டானா ஜெபிக்க முடியுமா? நல்லா ஜெபிக்க முடியும். எப்போ உட்கார்ந்தாலும் நம்ம வாட்டுக்கு 3 தலானியை போட்டு நம்ம வாட்டுக்கு ஆண்டவரே சோத்திரம் 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 சொல்லி சும்மா நித்தியாச்சும் வாய்க்கு வந்தபடிலாம் நம்ம ஜெபிக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை கொட்டுறான், ஏற்று வீட்டுக்காரன் சண்டைக்கு வர்றான், அடுத்த வீட்டுக்காரனுக்கு எனக்கு நில பிரச்சனை, இப்படிலாம் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டா. இந்த ஜெபம் நம்முடைய வீட்டு கூரையை கூட தாண்டாது. இது வானமண்டலத்தை அசைய பண்ணாது. இந்த மாதிரி ஜெபத்தை எல்லாம் பிசாசு ஒரு நாளும் தடுத்து நிறுத்தவே மாட்டான். அந்த மாதிரி ஜெபத்தினால் அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரப்போறதில்லை. ஆனால் ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜெபத்தில் சாத்தானுக்கு பாதிப்புகள் வருகிறதுனால ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜெபத்திற்கு விரோதமான காரியங்களை சாத்தான் உருவாக்குகிறார். ஆவியினால் இயக்கப்படக்கூடிய ஜெபம் என்றால் என்ன என்கிறதை பற்றி நாம் தெளிவாக பார்த்து கொண்டு வருகின்றோம். 2 விஷயத்தை பார்த்துட்டோம். இன்னைக்கு 3வதாக ஒரு காரியத்தை பற்றி அறிய வேண்டும். கொஞ்சம் நீங்கள் ஆழமாக இவைகளை நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் இவைகளுக்கு ஏற்ற பலன்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். வசனத்தை வாசிக்க கேளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 7வது வசனம் துவங்கி 10வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது அதுல ஒரு ஜெபத்தினுடைய முறைகளை பற்றி வேதம் நமக்கு இவ்விதமான வார்த்தையை சொல்கிறது. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 7 முதல் 10 வரை இருக்கக்கூடிய பகுதியை வாசிக்க கேளுங்கள். நான் தரையிலே விழுந்தேன், நான் கரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். என்னோடு சொல்லக்கூடிய ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அதற்கு நான் ஆண்டவரே நீர் யார் என்றே அவர் நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்றார். என்னோடு கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள். என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. அப்பொழுது நான் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். இதில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. சவுல் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனுஷன் தேசத்தில் பெரிய காரியங்களை உருவாக்கக்கூடியவன், கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன், நிறைய ஆவிக்குரிய மக்களை துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டவன். உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு சில முக்கியமான வேலைகளை தேச அரங்கில் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டான ஒரு கூட்டம் கூடி வருகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி சவுல் கூட நிறைய ஜனங்கள் வரக்கூடிய நேரத்தில் திடீரென்று வானத்திலிருந்து ஒரு சடுதியான ஒரு ஒளி ஒன்று அவர் மேலே வந்து விழ ஆரம்பிக்கிறது. உடனே அந்த குதிரை மேலே உட்கார்ந்து சவுல் அப்படி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த மாத்திரத்தில் அந்த நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்கிறது. இந்த ஆண்டவராகிய தேவன் அவரோடு கூட பேசுகிறார். முள்ளிலே உதைக்கிற உனக்கு கடினம்பா அப்படின்னு பேசுகிறார். உடனே இவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்கிறார். நீ துன்பப்படுத்தக்கூடிய இயேசு நான் தான் அப்படின்னு சொல்றார்.
அடுத்தது ஆண்டவராகிய தேவனை பார்த்து சவுல் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்கன்னு கேட்குறார். இந்த முதல்ல பேசின வார்த்தைக்கும் இப்போ பேசுகிற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. முதல்ல ஒரு அமானுஷ்யமான ஒரு சக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளால் கற்பனைக்கு எட்டாத ஒரு காரியம் திடீர்னு நடக்குது. வானத்திலிருந்து சடிதாக ஒரு வெளிச்சம் வருது, அவர் மேலே விழுந்தவர் அவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டார். கீழே விழக்கூடிய நேரத்தில் ஒரு சத்தம் வானத்திலிருந்து கேட்கிறது. இதுவரைக்கும் அவர் கேள்விப்படாத ஒரு குரல் அவர் கேட்கிறார். உடனே அவருக்கு பயம் உருவாக்கப்பட்டு அது என்னமா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே நீ துன்பப்படுத்தக்கூடிய இயேசு நான் தான் அப்படிங்கக்கூடிய அதுக்குரிய அந்த பதில் உத்தரவு சொல்லி முடிச்சிட்டார். இப்போ இதில் தான் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கணும். முதலாவது சந்தேகத்தை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, இது என்னது அப்படின்னு கேட்கும்போது அது நான் தான்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ ரெண்டாவது அப்போஸ்தலனாகிய அதாவது அந்த சவுல் திரும்ப ஆண்டவரோடு கூட பேசுகிறார். இந்த பேசக்கூடிய காரியத்துக்கு பேர் ஜெபம் என்கிறதை நான் சொல்கிறேன். நான் என்ன செய்யணும்னு கேட்குறாரு. முதல்ல நீங்கள் யார் எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான ஒரு காரியம் என்கிறத பற்றி எனக்கு தெரியல, திடீரென்று ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கு, இது என்னதுன்னு சொல்லி பயந்து சந்தேகம் அடைந்து கேட்கிறாரு. இதுக்கு பேர் ஜெபம் அல்ல, அதுக்கு பேர் சந்தேகப்பட்டு கேட்கிறது. ரெண்டாவது காரியம் கேட்கிறார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு கேட்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் ஜெபம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? ஆவியிலே சொல்லப்படக்கூடிய ஜெபம். இந்த ஆவியிலே சொல்லப்படக்கூடிய ஜெபத்திற்கு என்ன பதிலாக கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால், ஆண்டவராக தேவன் அவரோடு கூட பேசுகின்றார். நீ செய்ய வேண்டியது உனக்கு மெய்யாகவே அறிவிக்கப்பட போகிறது. நான் உனக்கு சொல்ல போகிறேன். நீ எனக்காக செய்ய வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் பற்றி நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஆவியிலே செய்யப்படக்கூடிய ஜெபம் தேவனோடு கூட நேரடியான தொடர்பை உள்ளதாய் காணப்படுகிறது. இதில் யாரும் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஜெபத்தில் யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராச்சும் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, கர்த்தருடைய காரியங்களை எனக்கு கற்பித்து தர மாட்டாங்களா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய ஜெபங்கள் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறது உண்டானால் அதுக்குரிய பதில் உத்தரவை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? யாராச்சும் யார் மூலமாக வாகிலும் கர்த்தர் என்னோடு கூட பேசி அதற்குரிய பதிலை தருவாரான்னு சொல்லி நீங்கள் உட்கார்ந்துருந்தா உங்கள் ஜெபம் மாம்சத்தினால் உருவாக்கப்பட்ட ஜெபம். ஆவியில் ஏற்படக்கூடிய ஜெபம்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பேசுவீர்கள், கர்த்தராகிய தேவன் ஏதோ நான் இருக்கிறேன் என்று பதில் சொல்லுவார். இது டைரக்ட் கனெக்ஷனாக உங்கள் ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைக்கப்படக்கூடிய ஒரு மேன்மையான ஒரு அனுபவம். இந்த மாதிரியான ஒரு அனுபவத்துக்கு தான் ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அநேகம் தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தவான்களும் இந்த அனுபவத்தை வாஞ்சித்து காத்திருக்க ஆரம்பித்தாங்க. இந்த அனுபவம் எதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் வரணும் அப்படின்னா, அந்த கடைசி காலத்தில் உபதேசங்களில் நிறைய கலப்புகள். இப்போ உதாரணமாக நானே உங்களுக்கு ஒரு பிரசங்கம் மட்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிரசங்கத்தினுடைய வாக்கியமாக நான் எடுக்கக்கூடிய வார்த்தையில் நான் நிறைய விஷயங்களிலே கர்த்தருடைய வார்த்தைகளிலே சில காரியத்தை பேசுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள் போக என்னுடைய சொந்த அனுபவ அறிவிலே தோன்றக்கூடிய சில வார்த்தையும் பேசுகிறேன். மூன்றாவது, எனக்கு தெரிந்த சில உதாரணங்களையும் உங்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் ஒட்டு மொத்தத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அது ஒரு பெரிய ஒரு செய்தி. இந்த செய்தியில் கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் தான் இருக்குமே தவிர மற்றவைகள் எல்லாம் என்னால் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். இப்போ கர்த்தரே டைரெக்டாக பேசினார்னா அதில் எந்த விதமான கலப்பும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நேரடியாய் அவர் பேச ஆரம்பிக்கின்றார். மறைமுகமாய் கர்த்தர் மற்றவனோடு கூட பேசக்கூடிய காரியங்களை காட்டிலும் நேரடியாய் கர்த்தரோடு கூட பேசக்கூடிய ஐக்கியம் அதுதான் மேன்மை. ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட பேசும் பொழுது எந்த கலப்புகளும் அவைகளுக்குள் மெய்யாகவே கடந்து வருகிறது இல்லை. உங்களுடைய காரியத்தை கர்த்தர் புரிந்து கொண்டு உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளின் மூலம் கர்த்தர் தம்முடைய காரியங்களை தெளிவுபட பண்ண ஆரம்பிக்கின்றார். சில நேரங்களில் மனுஷர்களின் மூலமாய் பேசப்படக்கூடிய வார்த்தைகள் கூட அநேகம் கலப்புகளோடு கூட மெய்யாகவே கடந்து வருகிறத பார்க்க முடியும். அவங்க சொந்த எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட பேசும் பொழுது எல்லா விதமான காரியத்தையும் தொலைத்து விட்டு அவரே அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். இது என்னங்க நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இதை விளக்குகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் பாருங்கள். யோபுனுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சகல விதமான நன்மையான காரியங்களை இழந்து போனார். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வைத்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை, ஆஸ்தியை, அந்தஸ்தை, தன்னுடைய மனைவியை, தனக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் ஒரே நாளில் இந்த யோபு இழந்து போய்விட்டார். யோபு இழந்து போய் எதற்காக இப்படிப்பட்ட காரியம் உருவாக்கப்பட்டது? யோபுக்கு ரொம்ப சஞ்சலம், ரொம்ப கஷ்டம், வேதனை. ஒரு நாளில் என்னென்னா ஒரு 3 நண்பர்கள் முதல் காரியம் அவரை தேடி வர்றாங்க. தேடி வந்தோடனே தன்னுடைய ஆதங்கங்கள் எல்லாவற்றையும் யோபு அந்த நண்பர்களோடு கூட ஷேர் பண்ணுறார்.
ஷேர் பண்ண ஆரம்பிச்சோன்னு இந்த நண்பர்கள் சொல்லாங்க, தம்பி யோபு, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கர்த்தராகிய தேவன் உத்தமமான காரியத்தை செய்யக்கூடியவர். நீ சொல்கிற எதற்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கணும்? நீ தப்பு பண்ணாமல் எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் அனுமதிக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றும் யோபுதான் குற்றவாளி என்றும் அவர்கள் குற்றம் தீர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த வார்த்தைகளை யோபுனுடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளவே முடியல. 4வது ஒரு மனுஷன் வர்றான் பாருங்க. இந்த மனுஷன் யோபுவை கண்ட மேனிக்கு திட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்ன பெரிய உத்தமத்தில் உண்மையான ஒரு ஆளா? நீ அப்படிப்பட்ட ஆளா, இப்படிப்பட்ட ஆளா? கர்த்தரை பற்றி உனக்கு தெரியுமா? ஒரு 4 அதிகாரம் தான் பேசுவான். 4 அதிகாரத்திலேயே போட்டு வாங்க ஆரம்பிச்சிடும். 4வது அதிகாரத்தினுடைய அந்த முடிவு வரக்கூடிய நேரத்தில் கர்த்தருக்கே தாங்க முடியல. கர்த்தரை வானத்திலிருந்து மறு உத்தரவாக யோபோடு கூட பேசுகிறார். அறிவில்லாமல் ஆலோசனையை அந்தகாரப்படுத்தக்கூடிய இவன் யார்? முதல்ல அவனுடைய வாயை மூட சொல்லு. இப்பொழுது நான் உன்னோடு கூட பேசுகிறேன். நீ அறிவாளியாய் இருந்தால் நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு நீ எனக்கு மாறுத்தரம் சொல்லு என்று சொல்லி கர்த்தர் பேசுகின்றார். எல்லாரும் பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் நிறுத்த சொல்லு, நான் பேசுகிறேன் என்று சொல்லி கர்த்தராக தேவன் பேசுகின்றார். இந்த 4 அதிகாரம் கர்த்தர் பேசக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் எடுத்துறீங்க, சும்மா இருக்கும்போது நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க. இந்த 4 அதிகாரத்திலும் யோபுவை கர்த்தர் எங்காகிலும் குற்றப்படுத்திருக்கிறது உண்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் கர்த்தர் குற்றமே படுத்த மாட்டேன். கர்த்தராகிய தேவன் என்ன விதமான காரியத்தை பற்றி சொல்லுகின்றார்? தன்னுடைய வல்லமையை பற்றி, தான் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளை பற்றி, நட்சத்திரங்களை பற்றி, அநேகம் விதமான இந்த பூமியிலே காணப்படக்கூடிய விலங்குகளை பற்றி, அநேகம் விதமான இடிகளை பற்றி, மின்னல்களை பற்றி, சமுத்திரத்தை பற்றி, ஆழத்திலே காணப்படக்கூடிய ஜீவ ஜந்துக்களை பற்றி கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் பேசி 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 வர ஆரம்பிக்கும் பொழுது யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் குற்றம் என்னது என்கிறதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றார். யோபுவை பார்த்து கர்த்தராக தேவன் பேசக்கூடிய வார்த்தையினுடைய இறுதியில் யோபு சொல்லுகின்றார், நான் ஆண்டவராக தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். ஆண்டவரே, நான் நீசன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார். அப்போ ஒரு மனுஷன் பேசுறதுக்கும் கர்த்தர் பேசுறதுக்கும் வித்தியாசம் அதுதான் உண்டு. கர்த்தர் பேசும்போது என்ன காரியத்தை உனக்கு சொல்ல வேண்டுமோ அதை கருத்தாக கர்த்தர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். மனுஷன் பேசும்பொழுது அதை அசியூம் பண்ணி பேச ஆரம்பிப்பான். இது இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ, அதனால உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்குமோ, அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்குமோ, இப்படி அசம்ஷன் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனுடைய மகிமையை முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ பழுது இல்லாத பலினா என்ன அர்த்தம் அப்படின்னா, எளிதான ஒரே ஒரு வார்த்தையிலே சொல்ல முடியும். ஆவிக்குரிய ஜெபம் என்று அழைக்கப்படக்கூடிய நீயும் கர்த்தரும் நேரடியாய் தொடர்பு கொள்ளக்கூடிய வழிமுறை என்கிறதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நாமும் கர்த்தரும் நேருக்கு நேராய் தொடர்பு கொள்கிறது உண்டானால் இடையில நமக்கு மீடியேட்டராக யாரும் வரக்கூடாது. நமக்கு மீடியேட்டராக யாரும் இவர்கிட்ட போய் நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்கி நீங்கள் போய் கர்த்தர்கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நான் ஆண்டவர் என்ன பேசியிருக்கிறார் இவர்கிட்ட போய் நீங்கள் கேட்கக்கூடாது. இவர் பேசக்கூடிய அவர் சில காரியங்களை, கர்த்தர் பேசக்கூடிய விஷயங்களை அப்படியே பேசுவார். சில நேரத்தில் தன்னுடைய மனதிலே தோன்றியிருக்கக்கூடிய காரியங்களையும் அவர் பேச ஆரம்பிச்சிடுவார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் விலக்கி இருப்பான். முதல்ல நானே உன்னோடு கூட நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுகிறேன். இந்த ஆவியிலே செய்யப்படக்கூடிய ஜெபம்தான் தேவனோடு கூட நேரடியாய் தொடர்பு கொள்ளக்கூடியவனாக உன்னையும் என்னையும் உருவாக்க ஆரம்பிக்கிறது. இது ஏன் கர்த்தரோடு நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ளணும்? ஒரு ஊழியக்காரன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடாதா? யாராச்சும் ஒருத்தர் ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ளக்கூடாதா அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் பார்த்த ஒரு சம்பவம், ஆனால் அந்த சம்பவத்தை பற்றியதான நபர்களை நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படலை. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரி, அவங்க ஒரு நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு அம்மா. அந்த அம்மா ஏறக்குறைய ஒரு 10-15 வாலிப பிள்ளைகளை வைத்து ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியத்தை நடத்திட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் கர்த்தருக்குள் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க பேசி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்னை ஜெப கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நானும் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளைங்களாம், அந்த வாலிப பிள்ளைங்களாம் 15 பிள்ளைங்க வந்துட்டாங்க. வரக்கூடிய நேரத்தில், அக்கா இன்றைக்கி ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கறது எப்படிங்கிறத பற்றி நீங்கள் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதை நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும். உடனே அந்த அம்மா வார்த்தையை பேசுகிறாங்க. நான் அங்கே தான் உட்காந்துருக்கிறேன். அந்த அம்மா பேசுகிறாங்க, ஆவிக்குரிய மகிமையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் காரியம் அம்மியை கழுவி மிளகாயெல்லாம் அரைச்சி நான் செய்ய வேண்டிய சமையலுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அரைச்சி கொடுத்தா தான் பின்பு ஆவிக்குரிய காரியத்தை பற்றி பேச முடியும். அந்த பிள்ளைங்க பார்த்து அம்மியெல்லாம் கழுவி, யோசிச்சு பாருங்கள், மிக்ஸி இருக்கக்கூடிய காலத்தில் அம்மியெல்லாம் கழுவி எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்தாச்சு. அக்கா எல்லாத்தையும் அரைச்சி கொடுத்துட்டாங்க. இல்லை இல்லை இல்லை, இதோடு முடியலை. இன்னும் பாத்திரமெல்லாம் யார் கழுவுறது? பாத்திரத்தெல்லாம் கழுவு. எல்லா வீடெல்லாம் துடைக்கிறது யார்? வீடெல்லாம் தொட. ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை அவனுக்கு முன்னால் போய் நீங்கள் தயவு கேட்டு முடிக்க கடந்து போகிறது உண்டானால் எல்லா வேலையும் உங்கள் தலையில் கட்டிட்டு பின்பு தான் சில வார்த்தைகளை பேச ஆரம்பிப்பார்.
ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், நானே உங்கள்கிட்ட பேசுகிறேன்ப்பா. எதுக்கு மனுஷன்கிட்ட போய் நீ வேலை பார்க்குறதுக்காக போகிற? வேலைக்காரனா எதுக்கு போகிற? நான் உன்னை ராஜாவாக பிரபுவாக அபிஷேகம் பண்ணியிருக்கும் போது எதுக்கு ஒரு மனுஷனுக்கு கீழாக நீ வந்து கடந்து போக வேண்டும்? நானே உங்கள்கிட்ட வந்து பேசும்படிக்காக கடந்து வருகிறேன். ரெண்டாவது காரியம், எதற்காக கர்த்தரோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், உங்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த விதமான பேரியர் இல்லாமல், தடுப்பு சுவர் இல்லாமல் நீங்கள் நேருக்கு நேராக கர்த்தரோடு கூட தொடர்பு கொண்டுக்கிறது உண்டானால் சாத்தான் உங்களை கண்டு பயமடைய துவங்க ஆரம்பிக்கிறார். சாத்தான் எப்போ பயப்படுவான்னா, நீங்களா போய் நிற்கக்கூடிய நேரத்தில் பிசாசுக்கு பயமே வராது. நிறைய இடங்களில் நிறைய ஊழியக்காரங்க அவங்க நினைப்பாங்க, நான் போய் நின்றால் அற்புதம் நடக்கும், நான் போய் நின்றால் பிசாசு ஓடும், நான் போய் நின்றால் அதிசயம் உருவாக்கப்படும். இல்லவே இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கூட வந்தால் தான் அதிசயம் நடக்கும். கர்த்தர் இல்லை என்று சொன்னால் நம்ம எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை, ஜீரோ. கர்த்தராகிய தேவன் நம்ம கூட இருக்கும்போது தான் பிசாசனுடைய ஆவிகள் நமக்கு முன்பதாக நடுங்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு முறை ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சூழல் இருக்கக்கூடிய மக்கள் கேட்டாங்க, நீ இந்த பிசாசு பிடித்தவர்களை பெயல்செபூல் என்று அழைக்கப்படக்கூடிய ஆவியினால் நீ துரத்துகிறாய்னு கேட்டார். உடனே இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை ஒன்றை மறு உத்தரவாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? நான் பெயல்செபூலினால் இந்த பிசாசுகளை துரத்துகிறது உண்டானால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாரினால் துரத்துகிறார்கள்? நான் இந்த பிசாசுகளை தேவனுடைய விரலை கொண்டு நான் துரத்துகிறேன் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி பேசுகின்றார். கர்த்தருடைய விரல் உன் மேலே வந்துச்சுன்னா தான் பிசாசுகள் உனக்கு முன்பதாய் நடுங்க ஆரம்பிக்கும், சாத்தானுடைய வல்லமைகள் முறிந்து ஓடி போகிறதை பார்க்க முடியும். ஆகவே தான் கர்த்தராக தேவன் நமக்கு சொல்லுகின்றார், என்னோடு வைக்கக்கூடிய நேரடியான ஐக்கியம் பிசாசுக்கு நடுக்கத்தை உருவாக்கக்கூடியது. ஆண்டவரோடு கூட நேரடியாய் வைக்கக்கூடிய ஐக்கியத்தில் எந்த கலப்புகளும் வருகிறதே இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை நேருக்கு நேராக நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க, நேருக்கு நேராக நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. தேவன் பேசின இயேசுவோடு கூட தேவன் பேசின வார்த்தைக்கும் இயேசுவோடு கூட சீஷர்கள் பேசின வார்த்தைக்கும் என்ன வித்தியாசம் என்று பாருங்கள். ஆண்டவராக இயேசுவோடு கூட தேவன் பேசின வார்த்தையிலே என்னென்ன விதமான கிளியர் ஸ்கெட்சை ஆண்டவராக தேவன் இயேசுவுக்கு போட்டு கொடுத்தார். எங்கே போகணும், எங்கே உட்காரணும், எங்கே பிரசங்கம் பண்ணணும், எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், என்னென்ன விதமான தன்மைகளை நீங்கள் கடந்து போய் செய்து முடிக்க வேண்டும், உங்களுடைய அந்த ஓட்டத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க வேண்டும், முடிவு எப்படி இருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் பேசி முடிச்சிட்டார். சீஷர்கள் அவரோடு கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் அவருக்கு போட்டு கொடுத்த ஸ்கெட்சை பாருங்கள். நீர் பிரபலமாக இருக்க விரும்புகிறது உண்டானால் அந்தரங்கத்தில் எதை நீங்கள் செய்யாதீங்க ஆண்டவரே. கஷ்டப்பட்டு இங்கே அங்கே அலைஞ்சு நம்ம ஊழியம் பார்க்குற முடியலை. இங்கே ஒரு நாள் வந்து இங்கே இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிங்க, ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி, ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிங்க, நடந்து போக முடியல ஆண்டவர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னப்பா செய்ய வேண்டும்? நீங்கள் போய் ஒரே ஒரு அற்புதத்தை ஏரோதனுடைய அரண்மனையில் செஞ்சு முடிச்சிட்டாலே போதும். ஏரோதின் மூலமாய் ஒரு ஆர்டரை போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் இந்த தேசத்திலே காணப்படும் எல்லா ஜனங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னால் ஒரே நாளில் எல்லா ஜனமும் ஏற்றுக்கொள்வாங்க. எதுக்குங்க அங்கேயும் போய் அலைய வேண்டும்? இவங்க பேசின வார்த்தைக்கும் பிதா பேசின வார்த்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீங்களா? இவங்க உட்கார்ந்த இடத்தை விட்டுட்டு நகராமல் எல்லா ஊழியத்தையும் செய்து முடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் சொன்னார், நீ உன்னையே தகனமாக ஒப்பு கொடுக்கணும், நீ தியாகமாக ஒப்புக்கொள்ளணும். அதான் பிதாவாகிய தேவனுடைய விருப்பம். ஆகவே மனுஷீக பிரகாரமாக ஓடக்கூடிய ஓட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையை தருகிறதில்லை. ஆண்டவராக தேவனோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கையிலே மகிமையை உருவாக்குகிறது. அப்படின்னா கர்த்தர் எதை நம்முடைய வாழ்க்கையிலே விரும்புகின்றார், எந்த விதமான ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இந்த ஜெபம் பழுதற்ற ஜெபம் என்றால் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆவிலே செய்யக்கூடிய ஜெபம் என்றால் உன்னையும் தேவனையும் அது நேருக்கு நேராக இணைக்க ஆரம்பிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக தேவன் பேசுகின்றார், அந்த நாளிலே என் ஜனங்களை என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், என் தேவனே என்று அழைப்பார்கள். ஆண்டவராகி நான் சொல்லுவேன், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். என் பிதாவாகிய தேவனாகிய என்னை நோக்கி அவர்கள் அழைப்பார்கள், நான் உங்களுக்கு பக்கத்திலே உங்களுக்கு அருகாமல் இருக்கிறேன் என்று சொல்லுவேன். எனக்கும் அவர்களுக்கும் இடையிலே எந்த தடைச்சுவரும் இல்லாதிருக்கக்கூடிய அளவிற்கு நான் அவர்களை என் சொந்த சம்பத்தாக தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் பேசுவார். இந்த வாழ்க்கை தான் ஆவிக்குரிய ஜெபத்தினுடைய பிக், முக்கியமான ஒரு படி, முக்கியமான ஒரு பரிமாணம். ஆவிக்குரிய ஜெபம் என்று சொல்லார். நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில் நிறைஞ்சு பேசுறது, அதுதான் ஆவிக்குரிய ஜெபம் அப்படிலாம் கிடையாது. இந்த ஆவிக்குரிய ஜெபத்தில் என்ன விதமான ஒரு காரியத்தை பார்க்குறீங்க? நீங்கள் பேசுவீங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்லுவார்.
கர்த்தர் பேசுவார், உடனே நீங்க கேட்பீங்க. நான் என்ன செய்யணும் நீங்க கேட்பீங்க, உடனே கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்வார். அப்படித்தானே கேட்டாரு சவுல். கேட்டாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் சவுல் கேட்கிறார். அந்த காரியத்தை கேட்ட மாத்திரத்தில் பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன் அவரோடு கூட பேசுகிறார். நீ தமஸ்கு என்கிற அந்த ஊரை நோக்கி கடந்து போ, அங்கே நீ செய்ய வேண்டியது உனக்கு மெய்யாகவே சொல்லிக் கொடுக்கப்படும். இவர் கேட்கிறார், உடனே பதில் உத்தரவை ஆண்டவராகிய தேவன் தருகிறதை பார்க்க முடியும். இது கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கடைசி கால ஊழியம் என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மூன்றாவது நபரின் மூலம் ஐக்கியம் கொள்ளும் ஆவிக்குரிய நிலை தவிர்க்கப்பட வேண்டும். மூன்றாவது மனிதனின் மூலம் அவர் சொல்லிக் கொடுத்த இயேசு, இவர் கற்பித்துக் கொடுத்த இயேசு, இவர் காட்டிக் கொடுத்த இயேசு, இவர் எனக்கு அறிமுகப்படுத்தின இயேசு, இந்த மாதிரியான லெவல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஒரு காலத்திலும் பிசாசோடு கூட எதிர்த்து நிற்க நம்மால் ஆகிறது இல்லை. நீங்கள் ஆண்டவராக தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் எந்த தங்கு தடையும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய நிலையின் மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஏனென்றால் ஒரு சோல்ஜர் அவனுக்கு வரக்கூடிய அந்த கமாண்டை எப்படி அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும்? நான்காவது நபரின் மூலமாய், மூன்றாவது நபரின் மூலமாய் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடாது. தனக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரியோடு கூட அவன் நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளுகின்றான். நேராக அவனே கேட்கிறான், அதிகாரியாகிய அதாவது அந்த கமாண்டரே, நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அவர் சொல்லுகின்றார், இப்பொழுது நீ எழுந்து நின்று யுத்தத்தின் ஊடாக போகாமல் உனக்கு முன்பதாக காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பதுங்கு குழியிலே பதுங்கியிரு. அவர் சொல்றாரு. உடனே எல்லா காரியங்களையும் அவன் தவிர்த்து அந்த குழிக்குள் ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கின்றான். இந்த கமாண்டர் திடீரென்று அவருக்கு அந்த மனுஷனுக்கு முன்பதாக கமாண்ட் சொல்லுகின்றார், நீ எழுந்து உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு போ. நாங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்துருக்களுடைய சேனைகள் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. இவர்களை துரத்தக்கூடிய நேரம் வந்தாயிற்று. நீங்க ஓடி அந்த ஜனங்களை அழிக்கும்படிக்காக துரத்துங்கள். அவர் என்ன கமாண்ட் போடுகிறாரோ அதை நான்காவது நபர், ஐந்தாவது நபரின் மூலமாய் நீ கேட்கிறது உண்டானால் அந்த கமாண்டருடைய உண்மையான சித்தத்தை உன்னாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாது. இப்போ இந்த கமாண்டராக இயேசு கிறிஸ்து உன்னோடும் என்னோடும் கூட இணைய வேண்டும் என்று அவர் சித்தம் வைக்கின்றார். எப்படி இணைக்கப்படக்கூடிய இணைப்பு? ஆவியினால் இணைக்கப்படக்கூடிய இணைப்பு. ஆவிக்குரிய ஜெபம் செய்யக்கூடிய மனிதன் தேவனோடு நேரடியாக இணைக்கப்படுகின்றார். அவனுக்கும் அவருக்கும் இடையிலே எந்த விதமான குறுக்கு சுவரும் இல்லை. அவனும் அவரும் நேருக்கு நேராய் பேசிக் கொள்கிறார்கள். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம்? இன்னொரு வார்த்தையில் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த உறவை அவன் திரும்ப தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கின்றான். அந்த ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் அவனை தேடி, ஆதாமை தேடி இறங்கி வந்து தன்னுடைய சித்தத்தை எப்படிலாம் பேசினாரோ அதே மாதிரியான ஒரு அனுபவம் ஆவிக்குரிய மனிதர்களாய் காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும், ஆவிலே ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணி பெற்றவனாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறார். இந்த ஜெபத்தை தான் கர்த்தர் சொல்லுகின்றார், பழுது இல்லாத ஜெபம். மற்றபடி ஆகாயத்தை அடிக்கிறவனாக நீ பண்ணக்கூடிய ஜெபங்கள், கொரோனாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கொரோனாவுடைய எல்லைகள் மெய்யாகவே குறுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, என் தேசத்திலே வந்திருக்க வெட்டிக்கிளிகள் எல்லாம் ஒளிஞ்சு போகணும் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, விலைவாசி உயர்வெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என ஜெபிக்கிற ஆண்டவரே, இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஆவியில ஒரு வார்த்தை சொல்லிப்பாரு. அந்த ஆவியிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உலகத்தையே அசையப்பட ஆரம்பிச்சிடும். ஆவியிலே ஒரு வார்த்தையை நீ பேசுகிறது உண்டானால் ஆவிக்குரிய மண்டலங்களை அசையப்படும்படிக்காக ஜெபிக்கக்கூடியவனா நீ மாற்றப்படுகிறது உண்டானால் உலகம் ஒட்டு மொத்தமும் அந்த ஆவிக்குரிய காரியங்களுக்கு நடுங்குகிறதை பார்க்க முடியும். அன்றைக்கு ஒரு எலியா என்கிற தீர்க்கதரிசி வானத்தை திறக்கவும் வானத்தை அடைக்கவும் அதிகாரமுள்ளவனாய் காணப்பட்டவதைப் போல இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட எலியாக்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதுக்கு தேவை ஆவிக்குரிய ஜெபங்களை நீயும் நானும் செய்யணும். அன்றைக்கு ஒரு எலியாவை கண்டு ராஜாவாகி ஆகாபே நடுங்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு நீங்களும் நானும் எதை பார்த்து நடுகிறோம்? கொஞ்சம் நீங்களா யோசிச்சு பாருங்க. தேசத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை பார்த்து பயப்படுகிறோம், அதிகாரிகளை பார்த்து நம்ம பயப்படுறோம், தேசத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை பார்த்து நம்ம பயப்படுறோம். ஆனால் அந்த நாட்களிலே ஆவிக்குரிய ஜனங்களாய் காணப்பட்ட தீர்க்கதரிசிகளையும் ஆவிக்குரிய ஜனங்களையும் கண்டு மேலே காணப்படக்கூடிய அதிகாரங்கள் எல்லாம் நடுங்க துவங்க ஆரம்பித்தது. காரணம், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லா ஜனங்களுடைய கண்களும் புரிந்து கொள்ள துவங்கிற்று. இன்றைக்கு நீங்களும் நானும் நடுங்குகிறதற்கு காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை நிரூபித்து காண்பிக்க நல்லா முடியல. அப்போ இந்த மாதிரி நிரூபித்து காண்பிக்கக்கூடிய அனுபவம் வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. உன் ஆவியிலே எழும்பி நீ ஜெபிக்க பழகு. உன் ஆவியை ஜெபிக்க நீ அனுமதித்துப்பார். உன் ஆவியிலே ஆண்டவரோடு கூட நீ சஞ்சரிக்க பழகிப்பார். கர்த்தரோடு கூட பேசும்படிக்காக உன் மாம்சத்துக்குரிய வார்த்தைகளை முதல் காரியம் அடக்கி போடு. உன் மாம்சம் எத்தனைக்கக்கூடிய காரியங்களை முதல் காரியம் நீ தவிர்த்து போடு. கர்த்தருடைய ஆவியானவரே என் ஆவியை இயங்கச் செய்யும். நான் என்ன காரியத்தை பேச வேண்டும்? என் ஆவி மெய்யாகவே மாம்சத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. என் ஆவியை இயங்கும்படிக்காக நான் மெய்யாகவே பிரயத்தனப்படுகிறேன், என்னால் முடியலை.
இந்த காரியத்தை செய்ய என்னால் முடியல, ஆவியினால் எழும்பி ஜெபிக்க என்னால் முடியல, ஆவியானவரின் உதவியை நீங்கள் நாடி தேட ஆரம்பிக்கிறது உண்டானால் அவர் உன் ஆவியை மெய்யாகவே எழுப்ப துவங்க ஆரம்பிக்கின்றார். கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டுகளில் நின்று, அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறை கதவுகளில் நின்று உன் ஆவியை ஆண்டவராக தேவன் இயங்கச் செய்ய துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஆவி ஒரு முறை எழும்பி இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி அது ஒருபோதும் சோர்ந்து போகிறதே இல்லை. அப்புறம் உங்களுடைய எல்லா காரியங்களும், உங்கள் ஜெபங்கள் முதற்கொண்டு, உங்களுடைய ஊழியங்கள் முதற்கொண்டு, உங்களுடைய பிரயாசங்கள் முதற்கொண்டு, உங்களுடைய பார்வைகள் முதற்கொண்டு ஆவிக்குரிய சாரமேற்றப்பட்டதாய் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? சாதாரணமாக ஒரு மனுஷனை பார்க்கும்போது அவனுடைய மேன்மையை பார்க்குறோம், அவனுடைய உயர்வை பார்க்குறோம், அவனுடைய பதவியை பார்க்குறோம், பணத்தை பார்க்குறோம், அந்தஸ்தை பார்க்குறோம். இப்படி தான் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய பார்வைங்கிறது வேறு. அந்த மனுஷனுடைய நிலைகளை அவன் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கின்றான். ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்தை அவனுடைய கண்கள் மெய்யாகவே ஊடுருவி பார்க்க துவங்குகிறது. மனுஷன் உள்ளத்தில் இருக்கிறதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தபடியால் அந்த வசனத்தில் அப்படித்தான் பார்க்கிறோம். எல்லா மனுஷனை பற்றியும் இயேசுவுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவன் யார், எந்த ஊரை சேர்ந்தவன், எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், இயேசுக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் ஆவிக்குரியவராய் காணப்பட்டதுனால அவருடைய கண்கள் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் ஆழமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்க துவங்க ஆரம்பித்தது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய நிலை என்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பழுது இல்லாத ஜெபம் செய்யக்கூடிய நீங்களும் நானும் எப்படி நம்ம வந்து ஜெபிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. உன் ஆவியை பேசும்படி அனுமதித்து பாருங்கள். உங்கள் ஆவியை செயல்பட இயங்கச் செய்து நீங்கள் வந்து பிரயாசப்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் ஆவியினுடைய இயக்கம் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். அது யாரோடும் கூட தொடர்பு கொள்ளாது. ஆவி என்கிறது இந்த உலகத்திலே காணப்படும் மனுஷனோடு கூட ஆவிகள் தொடர்பு கொள்ளாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷனோடு கூட எந்த ஆவியும் தொடர்பு கொள்கிறதில்ல. சில ஆவிகள் அசுத்தாவிகளை வேணால் அவங்க வந்து அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாங்களே தவிர மற்றபடி எந்த ஆவிகளும் மனுஷனோடு கூட தொடர்பு கொள்ள அது ஆசைப்படுகிறது இல்லை. ஆவிகள் எல்லாம் ஆவிகளோடு கூடவே ஐக்கியம் கொள்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறதுனால இந்த ஆவிகள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆவிகள் நேரடியாய் ஆண்டவராக தேவனோடு கூட தொடர்பு கொள்ளும்படி வாஞ்சிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆவிகள் எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் ஆவிக்குரிய மண்டலத்தில் காணப்படும் எல்லா சத்துவங்களை உன்னாலும் என்னாலும் எளிதாய் புரிந்து கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. பழுது இல்லாத ஒரு ஜெபத்தை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஆவிக்கேற்ற வண்ணம் நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். உங்கள் ஆவியை பேச விடுங்கள். உங்களுடைய மாம்சம் பேசக்கூடிய நேரத்தில் மாம்சத்தை அடக்கி போடுங்க. மாம்சம் பேசக்கூடாது. மாம்சத்தில் சொல்லப்படக்கூடிய காரியங்களை நீங்கள் மெய்யாகவே புறக்கணிச்சு பாருங்க. மாம்சத்தில் இயங்கக்கூடிய இயக்கங்களை புறக்கணிச்சு பாருங்க. சில நேரங்களில் வந்து நீங்கள் நல்லா நீங்கள் ராத்திரி உட்காந்து ஜெபிக்கும்படிக்காக உட்காரக்கூடிய நேரத்தில் ரொம்ப டயர்டாக வந்துருச்சு. சில நேரத்தில் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்காக போய் உட்காருங்க. ஃபாஸ்டிங் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் அந்த சிறுகுடலை பெருகுடல் சாப்பிடுகிறதை போல ஒரு ஃபீலிங் நமக்கு வர ஆரம்பிக்குது. பசி மயக்கம் அன்னைக்கு தான் கண்ணை அடைச்சிட்டு வரும். மற்ற நாட்கள் எல்லாம் பசியே வராது இருக்கக்கூடிய நமக்கு இந்த ஃபாஸ்டிங்னு சொன்ன உடனே ஒரு பெரிய பசி வர ஆரம்பிச்சு. சாப்பிடாட்டி தலையே வெடிச்சு போயிருந்து சொல்லக்கூடிய நிலை. சில ஆவிக்குரிய ஜனங்கள் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எல்லா ஜெபத்தையும் நான் வந்து பங்கு பெறணும் ரொம்ப ஆசைங்க, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாத்திரம் தான் என்னால் முடியாது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க பாருங்கள். டாக்டர் சொல்கிறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது காரியம். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அதாவது இந்த வயிற்றில் இந்த அல்சர் என்கிற நோய் இருக்கிறதுனால, வயிற்று புண் என்கிற நோய் இருக்கிறதுனால சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேணால் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துங்க, நான் வேணால் ஒரு டிஃபன் பாக்ஸில் கட்டி அதுங்க வெளியே உட்காந்து நான் வாட்டுக்கு சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது உன் மாம்சத்திற்கு நீ அடங்கி இருக்கக்கூடிய வரைக்கும் உன் ஆவியை எழும்ப செய்ய முடியாது. மாம்சம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய வரைக்கும் உன்னுடைய ஆவி எழும்புகிறதே இல்லை. அந்த ஆவி எழும்ப வேண்டும் என்றால் மாம்சத்தை கீழ்ப்படுத்த வேண்டியது அவசியம், அடிமையாக்க வேண்டியது அவசியம். அந்த மாம்சமும் மனசும் விரும்பக்கூடிய காரியங்கள் முதல் விசையாய் மறுக்கப்பட ஆரம்பிச்சாதான் உன்னுடைய ஆவியினுடைய நிலை எழும்புகிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். இந்த ஆவிக்குரிய ஜெபம் என்கிறது எப்படிப்பட்டது? உன் ஆவி எழும்பி தேவனோடு கூட அந்த ஐக்கியத்தை மெய்யாகவே பெரும்படி வாஞ்சித்து கதறி போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அந்த சங்கீதத்தில் பக்தன் எழுதுகின்றான், மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதை போல என் ஆத்துமா தேவனாகி உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்கக்கூடிய ஆவி என்று அழைக்கப்படக்கூடிய உள்ளார்ந்த மனிதன் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள அவன் வாஞ்சியோடு கூட கதற ஆரம்பிக்கிறான். அவனை ஒரு தடவை நீ அவுத்து விட்டு பாருங்க. அவுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அவன் நேரடியாக கர்த்தரோடு கூட நேருக்கிறதாய் தொடர்பு கொள்ளும்படி கடந்து போக ஆரம்பிச்சிடும். அவனை தடுக்கக்கூடிய மாம்சத்தை நீங்கள் புறமே தள்ளி பாருங்கள். அவனை கெடுக்கக்கூடிய மாம்சத்தினுடைய அதிகாரங்களை விட்டு நீங்கள் விலக்கி பாருங்கள். அவன் ஒரே ஓட்டமாய் ஓடி தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே,
ஆவியின் ஜெபம் என்றால் என்ன, ஆவியிலே நம்ம செய்யக்கூடிய ஜெபம் என்றால் என்ன, எந்த தொடர்பையும் ஆவியின் ஜெபம் மெய்யாகவே அங்கீகரிக்காது. மனுஷன் பேசும் எந்த சத்தத்திற்கும் இந்த ஆவியானது ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை ஏற்றுக்கொண்டு, அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே அங்கீகரித்து, அவைகளை தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்து கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாக இயங்கவே இயங்காது. அதில் அந்த ஆவிகள் திருப்தி அடைகிறது இல்லை. ஆவிக்குரிய ஒரு மனுஷனுடைய நிலை என்றால் ஆவிக்குரிய நிலைகளில்தான் அந்த மனுஷன் திருப்தியை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்குள்ளாகத்தான் நம்ம திருப்தியை அடைய ஆரம்பிக்கிறான். மற்ற எந்த உலக ரீதியான காரியங்களும் அவன் வாழ்க்கையிலே திருப்தியான விஷயங்களை தருகிறதில்லை. நிறைய சம்பளம் வந்துருச்சுங்க, ரொம்ப நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு வீடு கட்டிட்டேங்க, ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க, இனி எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த வார்த்தை மாம்சீக பிரகாரமான மனுஷனுக்கு தான் வருமே தவிர ஆவிக்குரிய மனுஷனுக்கு வரக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் பாருங்க. என் பிள்ளைங்க இன்னும் ஆவியில் வளரணும், என் பிள்ளைங்க இன்னும் ஆண்டருக்குள்ளே வளரணும், நானும் இன்னும் கர்த்தருக்குள்ளே கற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரோடுக்குள்ளே நான் நெருங்கின ஐக்கியம் கொள்ளணும், இன்னும் நான் கர்த்தரை பார்க்கல, கர்த்தரோடுக்குள்ள ஐக்கியம். இதுதான் அவனுடைய வாழ்க்கையினுடைய வாஞ்சியாக இருக்கு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா காரியத்தையும் இப்போ நான் நிறைவு பண்ணிட்டேன், இனி என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பளத்தை வாங்கிட்டு பேசாமல் நான் நிம்மதியாக ஒரு ஈஸ்டரை அந்த வாசலில் போட்டு காலாட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய நிலையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கின்றார். செழிப்பான வாழ்க்கை வாழ்கிறது. இதெல்லாம் செழிப்பான வாழ்க்கை. ஆவி தன்னை உருவாக்கின தேவனிலே இளைப்பாறக்கூடிய தன்மைதான் உண்மையான செழிப்பான வாழ்க்கை. இந்த செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு மார்க்கம்தான் உண்டு. உங்கள் ஆவியை ஜெபிக்கும்படி அழைப்பியுங்கள். உங்கள் ஆவியை ஜெபிக்கும்படி நீங்கள் மெய்யாகவே பேச விடுங்கள். கர்த்தரோடு கூட இயக்கத்திற்குள்ளாக நீங்கள் அனுமதிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஆவி ஆண்டவரோடு கூட இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு உலகத்திற்கு தேவையான வார்த்தைகளையும் தந்து தனக்கு உண்டான வழிகளையும் அவைகள் மெய்யாகவே அறிந்து கொண்டு தேவனுடைய மகிமையை தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல பழுதான ஜெபத்தினால் ஆண்டவராக தேவன் கோபமடைகிறதை பார்க்க முடியும். ஆனால் பழுதற்ற ஜெபமாகிய ஆண்டவராக தேவனுக்கு உகந்த ஆவியின் ஜெபத்தினாலே தேவனுடைய மனம் திருப்தியாக்கப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆவிக்குரிய ஜெபத்திற்காக, ஆவிக்குரிய நிலைகளுக்காக உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியிலே செய்யப்படக்கூடிய ஜெபம் என்றால் என்ன என்கிறதை பற்றி எங்களோடு நீர் தெளிவாய் பேசினீர் ஆண்டவரே. ஒரு ஆவியானது தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தில் தான் திருப்தி அடைகிறதை தவிர வேறு எதிலும் அது தன்னுடைய வாழ்க்கையை திருப்தியை பெற்றுக்கொள்கிறது இல்லை ஆண்டவரே. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்காகவே ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனையும் கர்த்தராக தேவன் அழைப்புகின்றேன். பழுதான பலிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சரீர பிரகாரமான ஜெபங்கள், சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஜெபங்கள், மனம் போன போக்கின்படியே பிதற்றக்கூடிய வார்த்தைகள், இவைகள் ஒன்றும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒரு நாளும் வந்து அடைகிறது இல்லை என்று நாங்கள் பார்த்தோமே. இந்த நாளிலும் கூட உண்மையான ஆவிக்குரிய ஜெபத்தை செய்து பழுதற்ற ஜெபத்தின் ஊடாக நாங்கள் கடந்து போய் எங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு இந்த உலக ரீதியிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எங்கள் ஆவிக்குரிய வல்லமையினால் தீர்த்து அவைகளுக்கு ஏற்ற சகல விதமான மகிமைகளை பூமிக்கு நாங்கள் வாங்கி கொடுக்கவும் தக்கதாக உமக்கும் எங்களுக்கும் எந்த தடையும் இல்லாதிருக்கக்கூடிய நேரடியான தொடர்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மாற்றத்தை, எழுப்புதலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின்படி ஆவியை இயங்கச் செய்யுங்கள். ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொண்டு இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும் மக்களாய் தேவன் உங்களை உருவாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.